அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை பொறுத்தது போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் அற்புதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் அக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தில் இருந்து மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4இல் நுழைகிறார் வித்யாகாரகரான புதன். சந்திரன் 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் பூர்த்தி செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு உண்டு. இப்படி பல அதிரடியான கிரக மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அஷ்டமத்தில் வக்ரகதியில் வலம் வந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்த செவ்வாயின் அமைப்பால் பெரிய அளவிலான சிரமம் இல்லை. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான செவ்வாயினுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் துரிதமாகவும் விரைவாகவும் பல பணிகளை விருச்சிக ராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்களை இந்த தருணத்தில் நுணுக்கமாக கையாள முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறை, விவசாயத்துறை போன்றவற்றில் இருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை பொறுத்தது போதும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அவற்றில் நல்ல மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு மிகவும் சாதகமாக அமைகிறது. அதே போன்று சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். இறுதியில் அஷ்டமத்தில் வலம் வரும்போது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் நினைத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான சந்தர்ப்பங்களையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகுவதோடு விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. சூரியன் தைரியஸ்தானத்தில் இருப்பது முதன்மையான நன்மையை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் காரிய தடை இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான யோகத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமத்தை கட்டுப்படுத்துவதோடு உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகளையும் கட்டுப்படுத்துகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் 3ஆம் இடத்திலும் 6ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சுகஸ்தானத்திலும் நுழைகிறார். வித்யாகாரகரான புதனின் மாறுதல் மிக தெளிவாக முடிவெடுப்பதோடு நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றலை அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் புதன் சூரியனிடம் இருந்து பிரிந்து மிக வலுவாக சனியுடன் இணைகிறார் சுகஸ்தானத்தில். எனவே சனி மற்றும் புதன் இணைந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்திலும் மிக சிறப்பான மாற்றத்தையும் புதிய வகையிலான முயற்சிகளுக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் சனி மற்றும் புதன் இணைவதால் நிச்சயமாக உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக பார்க்கப்படுகிறது. எனவே தான் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை உறுதியாக பொறுத்தது போதும் மாற்றத்தை சந்திக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை சனி மற்றும் வித்யாகாரகரான புதனின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது. அதை காட்டிலும் மிக அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை முழு சுபகிரகமான குரு ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் குரு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம்
தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறது. எனவே நீண்ட நாட்களாக தடை தாமதம் என சந்தித்து வந்த பல சிக்கல்களை விலக்கி முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதியாக மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக குருவின் வக்ர நிவர்த்தியால் விருச்சக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதோடு தனது சப்தம பார்வையை வலுவாக ஜென்ம ராசியின் மீது செலுத்துகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய சுப பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தடைதாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்துகிறது. எனவே நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள்ல மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. குறிப்பாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அவமானங்களை சந்தித்திருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதில் பதிலடி கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த தருணத்தை மாற்றி அமைக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5லும் கேது மிக வலுவாக லாபஸ்தானத்திலும் வீற்றிருக்கின்றன. நிழல் கிரகங்கள் இரண்டும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதால் முன்னேற்றத்திற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து உச்சம் பெற்று வலம் வருகிறார் சுக்கிரன். சுக்கிரனின் உச்சம் என்பது மிகப்பெரிய அளவில் யோகம் நிறைந்த ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. தடை தாமதம் இருந்த என்ற பல நிகழ்வுகளை முற்றிலுமாக மாற்றி முன்னேற்றம் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியான சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வலுவாக சுக்கிரனின் உச்சமானது ஏற்படுத்தி கொடுக்கிறது. சுக்கிரனினுடைய உச்சத்தின் காரணமாக கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெறுவதை காட்டிலும் இந்த தருணத்தில் அனைத்து வகையான துறைகளிலும் நீங்கள் நினைத்த விரும்பிய பணிகளை திறன்பட செய்து முடிக்க முடியும். அவமானத்திற்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் எந்த விஷயத்தில் அவமானத்தை சந்தித்தீர்களோ அந்த விஷயத்திலே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக சிறப்பான அதிரடியான நல்ல பல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன். ஏனென்றால் சந்திரன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சந்திரனும் உச்சம் பெற்று இந்த வேளையில் வலம் வர போகிறாருங்க. சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய இரு கிரகநிலைகளின் உச்சம் என்பது உறுதியாக வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சக ராசிக்காரர்களுக்கு